எல்லாருமே சட்டமன்றம் பார்த்துருப்பீங்க. அதுல அமைச்சர் புசி ஆனந்த் சார் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. என்னன்னா, முதலமைச்சர் விஜய் சார் வந்து கொடைக்கானலுக்கு ஷூட்டிங் போயிருந்தப்ப, அங்க தாண்டிக்குடி அப்படின்ற பஞ்சாயத்துல கிட்டத்தட்ட 254 பேர் வந்து வாழ்றாங்க. அங்க அவங்க மலையில ஏறி இறங்குறதுக்கு ரோடே இருக்காது. எல்லாமே பள்ளம் மேடா இருக்கும். அவங்களுக்கு ரோடு போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லி விஜய் சார் வந்து புசி ஆனந்த் சார்ட்ட வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு புசி ஆனந்த் சார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மள ஒரு போஸ்டரே ஒட்ட விட மாட்றாங்க. எப்படி சார் ரோடு போட விடுவாங்க? அப்படின்ற மாரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுது? இப்ப ஒருத்தர் வந்து நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஒண்ணு பொருளா உதவி பண்ணலாம். இல்லன்னா நிதி மாரி குடுக்கலாம். இந்த மாரி தான் உதவி பண்ண முடியும். ஆனா, அதிகாரத்துல இருந்தா தான் ரோடு போடுறது, வீடு கட்டி தர்றது, வீட்டுக்கெல்லாம் குடிதண்ணி வசதி பண்ணி தர்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் அதிகாரத்துல இருந்தா தான் பண்ண முடியும். அதனால தான் முதலமைச்சர் விஜய் சார் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு வந்தாரு. சினிமாலேயே கொடி கட்டி பறந்த ஒரு ஹீரோ வந்து அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டு அரசியலுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. இது எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா இத எல்லாருமே தப்பா தான் பாக்குறாங்க. அரசியலுக்கு வந்து விஜய் சார் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 5வது நாள் அந்த தாண்டிக்குடி கிராமத்துக்கு வந்து ரோடு போடுறதுக்காக 5 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கி இப்ப அங்க வந்து ரோடு போடவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லுங்க. ஒருத்தர் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சதா ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 5வது நாள் அத வந்து பண்ணியிருக்காரு. ஆனா இப்படிப்பட்டவர தான் எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க.